ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டேட்டா டேபிள் கம்பேரிஷன்ஸ். டேட்டா டேபிள் கம்பேரிஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு டேட்டா டேபிள் இருக்கும். அந்த ரெண்டு டேட்டா டேபிளை கம்பேர் பண்ணி நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அந்த அவுட்புட் என்னென்னா டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நீங்கள் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பண்ண போகிறோம், ஓகேங்களா. இதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இன்டர்செக்ட் ஃபங்க்ஷனும் எக்ஸப்ட் ஃபங்க்ஷனும், அதாவது லிங்க்யூ எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம அதில் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனு. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அவுட்புட் நமக்கு ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம், ஓகேங்களா. இப்போது நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கேன். அந்த எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு காட்டுற வரையும் சொல்லுங்கள், இன்புட்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சாரி, ஆக்சுவலி ஷீட் 3ன்றது நான் அவுட்புட்காக வச்சுருக்கேன். 1 செகண்ட் டெலீட் பண்ணிடுறேன். இதுதான் ஆக்சுவலி ஷீட் 1, ஷீட் 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சம் அன்சிமிலர் டேட்டாஸ் மட்டும் கொடுத்துருப்பேன் ஷீட் 1க்கும் ஷீட் 2க்கும். ஸோ எதுக்காகனா அந்த அவுட்புட்டை நம்ம கிராஸ் செக் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஷீட்டு தான் நான் ரீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேட்டா டேபிளை வச்சுக்க போகிறேன். இந்த ரெண்டு டேட்டா டேபிள் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்செக்ட் ஃபங்க்ஷனும் எக்ஸப்ட் ஃபங்க்ஷனும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம், ஓகேங்களா. இப்போது இது ஷீட் 1, இது ஷீட் 2. நான் ரீட் பண்ணி DT1 DT2ன்னு சொல்லிட்டு நான் டேட்டா டேபிள் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு அசைன் ஆக்டிவிட்டி மட்டும் யூஸ் பண்ணி இது சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட முடியும். இதை நான் என்ன பண்ணுறேன்னா DTன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. அதுவும் ஒரு டேட்டா டேபிள் தான். இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம செக் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம், அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எதுவுமே இல்லை, நம்ம இன்டர்செக்ட் ஃபங்க்ஷன் தான் பார்த்துருக்கோம். டேட்டா டேபிள் 1 யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் இன்டர்செக்ட் டேட்டா டேபிள் 2. இது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணி நமக்கு இது என்ன பண்ணோம்னா ஒரு காமன் வேல்யூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரோம், ஓகேங்களா. டேட்டா டேபிள் 1 அண்ட் 2 யூஸ் பண்ணி ரெண்டு டேட்டா டேபிள் இருக்க காமன் வேல்யூஸ். ஒரு காமன் வேல்யூஸ்னால் உங்களுக்கு எப்படின்றத காட்டுறேன். இப்போது டேட்டா டேபிள் ஃபஸ்ட் 1 வச்சு தான் நம்ம இதில் பார்க்குறோம். அப்படிங்கும்போது ரோ பை ரோவை செக் பண்ணிட்டு வரீங்க. ஃபர்ஸ்ட் ரோ பார்க்கும், இங்கே ரவின்னு இருக்குது, தென் ஆர்பிஎன் இருக்குது. தென் செகண்ட் ரோவில் போய் அதே மாதிரி ஷீட் 2வில் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த ரோவை அந்த ரோவையும் கம்பேர் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டு டேட்டா டேபிள்ஸில் இருக்கிற ரோஸை கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணிவிட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வரும், ஓகேங்களா. ஈக்குவலாக இல்லைன்னா எடுத்துகிட்டு வராது. எதை பேஸ் பண்ணினா டேட்டா டேபிள் 1 பேஸ் பண்ணி, ஓகேங்களா. ஏன்னா நம்ம இங்கே தான் டேட்டா டேபிள் 1 தான் இன்டர்செக்ட் பண்ணுறோம். DT1 டாட் இன்டர்செக்ட் DT2. இதே நீங்கள் DT2 டாட் இன்டர்செக்ட்னா டேட்டா டேபிள் 2 பேஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரும், ஓகேங்களா. இப்போ இதை எப்படின்னா உங்களுக்கு நான் இது ரன் பண்ணி காட்டுறேன். இதை நான் எப்படி நம்ம அவுட்புட் வேல்யூ செக் பண்ணலாம்னா நம்ம ரைட் பண்ணி செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ரைட் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கிட்டு இதை நான் ஷீட் 3 ரைட் பண்ணிக்கிறேன். ஹேட் ஹெடர்ஸ் கொடுத்துக்கிறேன். என்னோட ஹெடர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். அதுக்காக இங்கே DT1ல் தான் நமக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த DT1ஓட வேரியபிள் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ரைட் லைன் எதுக்காகனா சும்மா நான் டீபக் பண்ணுறதுக்காக. ஸோ நான் இந்த ரைட் பண்ணதுக்கப்புறம் பாட் ஸ்டாப் ஆகிரும்ல, எக்ஸல் க்ளோஸ் ஆகிரும். க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ரைட் லைன் கொடுத்துருக்கேன். நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போது இந்த ஃபைல்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். எக்ஸல் ஃபைலை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இது அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். எக்ஸல் ஓப்பன் ஆயிடுச்சு, ரீட் பண்ணிடுச்சு. இப்போ எக்ஸ்பிரஷன் ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவுட்புட் வேல்யூ செக் பண்ணிடலாம், ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரவி அண்ட் ராஜான்றது மட்டும் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது ஷீட் 1 ஷீட் 2 கம்பேர் பண்ணும்போது. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணா, பிரதீப், குமரேஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ், வெங்கட், குமார்னு இருக்கும். ஸோ இன்டர்செக்ட்டுங்கும் போது நமக்கு ரெண்டு டேட்டா டேபிளில் இருக்க காமன் வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு இதில் அவுட்புட்டாக கிடைக்கும். அது எதை பேஸ் பண்ணினா டேட்டா டேபிள் 1 பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தாச்சு, ஓகேங்களா. இதே செகண்ட் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இப்போ பார்த்துடலாம். நான் பாட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி இன்னொரு அசைன் ஆக்டிவிட்டி போட்டுக்கிறேன். இதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதெல்லாம் ரன் பண்ணி காட்டுறேன். டிடின்ற வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து நான் செகண்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதுவும் அதே தான். dt1.except dt2 அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் எக்ஸல் ஃபைல் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படின்னா ஒரு செகண்ட் இருங்க. ஸோ ஷீட் 3 உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போது ஷீட் 1ம் ஷீட் 2ம் என்ன பண்ணால் கம்பேர் பண்ணி இதில் அன்காமன் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துகிட்டு வரும். எதை பேஸ் பண்ணிங்கன்னா டேட்டா டேபிள் 1 பேஸ் பண்ணி. ஓகேங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கும், ஷீட் 2ல் இருக்க ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கும், ரெண்டையும் கம்பேர் பண்ணும். ஈக்குவலாக இருக்கா அதை விட்டுரும். செகண்ட் ரோ எடுத்துக்கும், இதில் செகண்ட் ரோ எடுத்துக்கும், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இதை விட்டுரும். இப்போது தேர்ட் ரோ எடுக்கும். என்ன இருக்குது, சுரேஷ் ஆர்பிஏன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணா ஆர்பின்னு இருக்குது தேர்ட் ரோ. ஓகேங்களா, அப்படிங்கும்போது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த தேர்ட் ரோ மட்டும் எடுத்துக்கும். அதே மாதிரி ஃபோர்த் ரோ பார்க்கும், ஃபிஃப்த் ரோ பார்க்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ரோவையும் செக் பண்ணும். ஃபார் காமன் வேல்யூஸ் இருந்தால் அதை ஒமிட் பண்ணிவிட்டு அன்காமன் வேல்யூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கும். ஓகேங்களா, இது வந்துட்டு எக்ஸப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். எதை பேஸ் பண்ணினா நமக்கு டேட்டா டேபிள் 1 பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, இதே நமக்கு டேட்டா டேபிள் 2 பேஸ் பண்ணி வரணும்னா நம்ம ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இந்த எக்ஸ்பிரஷனில் போயிட்டு டேட்டா டேபிள் 2 அண்ட் டேட்டா டேபிள் 1ன்றது மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இங்கே டேட்டா டேபிள் 1க்கு பதிலாக 2ன்னு மாற்றிட்டு இங்கே 2க்கு பதிலாக 1ன்னு மாற்றினா போதும். ஸோ இப்போ நம்ம 1 and 2 மட்டும் வச்சு பார்க்கலாம். இது சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, எக்ஸல் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அன்காமன் வேல்யூஸ் மட்டும் 8 வந்திருக்கு. சுரேஷ், வெங்கட், குமார், இது 3 மட்டும் நமக்கு 8 வந்திருக்கு. ஸோ இதுதான் எக்ஸப்ட் ஃபங்க்ஷனு. ஓகேங்களா, இப்போ இந்த 2 எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நமக்கு எப்படி அவுட்புட் வருதுன்றதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது ரியல் டைம் ப்ராஜெக்டில் உங்களுக்கு எந்த சினாரியோக்கு எங்கே யூஸ் பண்ண உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கே இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி யூஸ் பண்ணலான்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்னுடைய ப்ராஜெக்ட்டில் ரியல் டைமில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேனோ ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தேவைப்படுற சினாரியோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.